இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. கார்த்திக், இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், விஐபி அப்படின்னு சொன்னா வேலை இல்லாத பட்டதாரி அப்படி எல்லாரும் நினைப்போம். ஆனா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். சரியா சொன்னீங்க. Yes. குறிப்பிட்டு சொல்லணும்னா லிவர், கல்லீரல், இது நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம உடல் சீரா இயங்குறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பல பயங்கரமான பின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த பின் விளைவுகள் என்ன, அந்த விளைவு வராம நாம எப்படி தப்பிச்சு ஓடுறது, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம கலந்துரையாட போறோம். நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு 2 கலைஞர்கள் வந்திருக்காங்க, ஆனந்த் மற்றும் காயத்ரி. மங்களகரமா ஆரஞ்சுல இருக்கீங்க. ஆரஞ்சுல மங்களகரமா ஆனந்த் புது தகவல் கொடுத்திருக்காரு. நன்றி. மங்களகரனாரு இப்ப ஆரோக்கியத்துக்கு போயிட்டாரு. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதான் main point. சரி, இப்ப வந்து தலைப்புக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து நம்ம லிவர் சிரோசிஸ் பத்தி பேசுறோம். உங்க 2 பேருக்கும் வந்து இந்த லிவர் சிரோசிஸ் பத்தி எவ்வளவு தெரியும்? அதாவது இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூகுள் பண்ணேன். என்ன கண்டுபிடிச்சீங்க இப்போதைக்கு? அதாவது கல்லீரலுடைய இறுதி கட்ட ஒரு நோய் அப்படின்றது வந்து போட்டுருந்துச்சு. ஆமா, அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன். இறுதி கட்டத்து வரைக்கும் பார்த்துட்டாங்க அவங்க. இறுதி கட்ட நோய். இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு ஏதாவது படிச்சீங்களா? அவ்வளவுதான். இறுதி கட்டமா தூக்கி போட்டுட்டீங்க போடு. ஓகே, மதுபானம், ஹெப்படைட்டிஸ் பி இது போன்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா கல்லீரல்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, கல்லீரல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன அறிகுறின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாண்டிஸ், அப்புறம் ரொம்ப களைப்பா இருக்கிறது. மருத்துவர் சொன்னா என்ன சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் ஒரு மாதிரி பயத்திலே என்ன எவ்வளவு கேள்வி வகுப்புல ஆசிரியர் கேள்வி கேட்கிற மாதிரி, கார்த்திக் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. லிவர் சிரோசிஸ் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவு பெருசா ஒண்ணும் தெரியாது. உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுதுன்னா நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில் உள்ள மட்டைகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு, ரசிகர்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு, தெளிவு கொடுக்கறதுக்கு ஒரு மருத்துவ நிபுணர் வராங்க. அவங்க தான் டாக்டர் கலையரசி. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம வந்து லிவர் சிரோசிஸ் பத்தி பேசுறோம் இல்லையா? அதனால முதல்ல இந்த கல்லீரலை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. இதோடைய முக்கியத்துவம் நம்ம உடம்புல என்னது? இது எதுக்கு நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம்? கல்லீரல் வந்து நம்ம பார்க்க போனாக்கா அது ஒரு தொழிற்சாலை. அதில் வந்து அது உற்பத்தி திறன் பார்க்க போனால் அது வந்து நம்ம உடம்புல உள்ள புரோட்டீன் சத்து அதை வந்து உற்பத்தி செய்கிற வந்து முக்கியமான வந்து உறுப்பு வந்து நம்மளோட ஈரல். 2வது வந்து அது வந்து ஒரு ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. அதை வந்து டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம மாத்திரை எல்லாமே வந்து சுத்தம் செய்து திருப்பி வந்து நம்மளோட ரத்தத்துக்கு அனுப்புகிற ஒரு உறுப்பு வந்து ஈரல். அப்புறம் கடைசியாக வந்து நம்ம பித்தம் இருக்கு இல்லையா, பைல் ஜூஸ், ஸோ அதை வந்து உற்பத்தி செய்கிறதும் நம்மளோட ஈரல் தான். டாக்டர், பைல் பற்றி பேசினால கேட்குறேன், இந்த பைல் எதுக்கு அவசியம் நமக்கு? அந்த பால் ஜூஸுங்கிறது, இந்த பித்தங்கிறது அந்த முக்கால்வாசி ஜீரண சக்தி, அதில் வந்து செரிமானத்துக்கு அது முக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டோன்னே அதை வந்து அந்த ஈரல் வந்து அந்த பித்தத்தை வந்து நம்மளோட சின்ன குடலுக்கு அனுப்பும். அதுதான் வந்து நம்மளோட வந்து சாப்பிட்ற சாப்பாடுக்கு அது ஜீரணம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகே, பைல் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதுக்கு என்ன பயன்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது. சரி டாக்டர், இப்ப கல்லீரலோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். லிவர் சிரோசிஸ் அப்படின்னா என்ன? லிவர் சிரோசிஸ்னால் நம்ம ரொம்ப எளிமையாக சொல்ல போனோம்னா, ஈரலில் வந்து அழுத்தம் அடைஞ்சிருக்கு. அதில் வந்து நம்ம ஈரல் வந்து எந்த வகையான பாதிப்பு உண்டானாலும் அதில் வந்து ஸ்கார் டிஷ்யூ உண்டாகும். ஸோ அந்த ஸ்கார் டிஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு தான் நல்லா வந்து ஆரோக்கியமான இருக்கிற வந்து ஈரல் வந்து அழுத்தமாகி சிரோசிஸ் ஆகிடும். டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நோய் வகைகளை வந்து நம்ம பார்க்கும்போது அதையே வந்து வகைப்படுத்துவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு. அதே மாதிரி இந்த லிவர் சிரோசிஸ்க்கும் அந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. நம்ம லிவர் சிரோசிஸை வந்து 3 ஸ்டேஜில் பார்க்கலாம். ஒன்று ABC. ஸோ C தான் வந்து ஆக வந்து மோசமான நிலை. ஏன்னா வந்து அதில் தான் நம்மளோட சிரோசிஸோட பாதிப்புகளை வந்து அங்கே தான் பார்க்குறோம். கால் வீக்கம், ஜாண்டிஸ், அப்புறம் வந்து இரத்த கசிவு, அதெல்லாம் ஸ்டேஜ் Cயில் தான் ஏற்படும். ஸ்டேஜ் Aலையும்
வந்து செரோசிஸ் இருக்குதான், ஆனால் அது சி வரைக்கும் அவ்வளோ மோசமாக இருக்காது. அவங்க நடைமுறை வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்காது. மேபி அவங்க வந்து ரத்த பரிசோதனை போனாக்கா கொஞ்சம் வந்து அப்நார்மாலிட்டிஸ் தெரியலாம். ஆனால் வந்து ஏ, பி அண்ட் சி தான் நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்கள வந்து வகுத்து வச்சுப்போம். அப்ப கல்லீரலுக்கு வந்து புற்றுநோய் அப்படின்றது வருமா? ஒரு இறுதிக்கட்ட ஒரு நோய்னா வந்து சிரோசிஸா இல்ல அது வந்து ஒரு புற்றுநோய்ன்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக வந்து செரோசிஸ் வந்து புற்றுநோயில் வந்து கொண்டு செல்லலாம். ஆனால் ரெண்டும் வேற வேற நோய்கள். ஆனால் செரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கேன்சர் வரதுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து செரோசிஸ்ங்கிறது புற்றுநோய்க்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ இந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்றது டாக்டர், இது வந்து சகஜமா யாருக்கு வேணாலும் ஏற்படலாமா? இல்ல குறிப்பிட்டு வாழ்க்கை தரம் சரியில்லாம இருந்து மது பழக்கம்லாம் அதிகமா இருக்கிறனால தான் இது வருதா? லிவர் சிரோசிஸ் வரதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஏன் வந்து அந்த அந்த காரணங்கள் அது மது அருந்துதல் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது அளவுக்கு அதிகமாக நம்ம மது அருந்துனாக்கா அது வந்து நம்மளோட ஈரோலோட டீடாக்சிஃபிகேஷன் வந்து அந்த இதை பிரச்சனை உண்டாகும். ஏன்னா அது வந்து மதுங்கிறது ஒரு 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 பொருள் மாதிரி தானே. அது ஒரு போதைப் பொருள் கூட சொல்லலாம் ஆக்சுவலி. அது வந்து நம்ம ஈரலை வந்து அது புண்படுத்துது. ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர் உள்ளவங்க ஈரலில் வந்து கொழுப்புத்தன்மை உள்ளவங்களுக்கும் வந்து செரோசிஸ் வரலாம். அப்புறம் மூணாவது வந்து ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இது உள்ளவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு அப்புறம் செரோசிஸ் வரலாம். எது நம்ம ஈரலை வந்து கொஞ்சம் தாக்கம் இருக்கும், ஈரத்தில் தாக்கம் இருக்கும், நம்மளுக்கு வந்து செரோசிஸ் வரலாம். ஆனால் முக்கியமாக நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கை நம்ம வந்து மாவு சத்து அதிகமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு இனிப்பு நீரும் வருது. ரெண்டாவது வந்து ஃபைபர் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. அதனால கூட நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் வரலாம். முக்கால்வாசி இந்த ஃபேட்டி லிவருங்கிறது இந்த இனிப்பு நீர், கொழுப்பு, கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்கள்ல, இதோட வந்து அப்புறம் உடல் பருமனாக இருக்கிறது இதோட தான் வருது. கண்டுபிடிச்சிட்டேன் கார்த்திக். என்னம்மா மறுபடியும் எல்லாம் எங்க வருது? எங்க ஒண்ணு ஸ்ட்ரெஸ்க்கு வருது, இல்ல உடற்பயிற்சிக்கு தான் வருது. ஆமா கண்டிப்பா ஃபைபர் வர சொன்னாங்க. ஃபைபர் ரொம்ப உணவு முக்கியம். பழக்க வழக்கம் எல்லாம் சரியா இருந்தா தான் முடியும் போல இருக்கு. ஆனா டாக்டர் இன்னொரு விஷயம் கேட்கணும். ஏன்னா நீங்க இந்த ஹெப்படைட்டிஸ் பத்தி அப்படின்னு சொன்னீங்களா? ஏன்னா ஹெப்படைட்டிஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கல்லீரல் சம்பந்தப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது லிவர் சிரோசிஸ்க்கும் அந்த ஹெப்படைட்டிஸ் ஏபிசிக்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா? ஏதாவது அதிகபட்சமான சம்பந்தங்கள் இல்ல சம்பந்தமே இல்லையா? இல்லை, நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஹெப்படைட்டிஸ் வந்து ஒரு ஈரலுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்த கிருமி வந்து ஈரலை பாதிக்கும். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி, சி உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லைக் மேபி ஒரு 10-15 வருஷம் சென்று அவங்களுக்கு வந்து செரோசிஸ் வரலாம். ஸோ இதை வந்து ஹெப்படைட்டிஸ் பி உள்ளவங்க, ஹெப்படைட்டிஸ் சி உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு பரிசோதனை செஞ்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அவங்க. டாக்டர் அதே கேள்வி கொஞ்சம் நான் மாற்றி கேட்குறேன். கல்லீரலில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒருத்தவங்களுக்கு திடீர்னு சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து யூஸ்வலி கொஞ்சம் ரேர் தான். கிடையாது. ஆமாம், யூஸ்வலி நம்மள வந்து ஈரலில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு செரோசிஸ் உண்டாகிறது அது நடக்காது யூஸ்வலி. நடக்காது. அறியுது. ஓகே சரி. சரி லிவர் சிரோசிஸை பத்தி ஆரம்பிச்ச பிறகு கேள்விகளா போயிட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்கவங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எங்க கூட இணைந்திருங்க. ஏன்னா இந்த இடைவேளைக்கு பிறகு உங்க கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பா எங்க நிகழ்ச்சியில கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. லிவர் சிரோசிஸ் இந்த நோயை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர் இடைவேளைக்கு முன்னாடி வந்து லிவர் சிரோசிஸ் பற்றி சொன்னீங்க, லிவரோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுனீங்க. ஆனால் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அதாவது வருதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் நமக்கு தெரியாது. இது எந்த அளவுக்கு உண்மையிலேயே எந்த ஒரு அறிகுறியும் வராதா நமக்கு? நீங்கள் ஸ்டேஜ் ஏல இருந்தாக்கா உங்களுக்கு அதிகமாக அறிகுறி வராது. ஸ்டேஜ் ஏல உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோர்வடைவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து எப்படி நீங்கள் வந்து உண்மையிலே சைலண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேஜ் ஏல உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சோர்வு இருக்கும். ஆனால் யாருக்கு தான் சோர்வு இல்லை? ஆமாம், அதை வந்து நம்ம வந்து செரோசிஸ்க்குன்னு அதை வந்து ரெண்டுத்தையும் அது இணைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ உண்மையிலே நீங்கள் பரிசோதனை போனால் தான் உங்களுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு
கண்டிப்பா நம்மளால தெரிய முடியும். அப்ப சோர்வு வந்துட்டாலே நம்ம பரிசோதனைக்கு போலாம் அப்படின்றீங்களா? ஏன்னா வீட்ல எல்லாம் அப்படிதான் யோசிப்பாங்க. எனக்கு இப்பவே டயர்டா இருக்கு. அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற 4 பேரும் போடும் போல இருக்கு. நாங்க எவ்வளவு சோர்வா இருக்கோம். கண்டிப்பா. அது தெரியாம நாங்க உட்கார்ந்துட்டு இப்ப இருக்கோம். ஆரம்பத்துல வந்து நான் அந்த ஹெல்த் ஸ்கிரீனிங் பத்தி கேட்டேன் இல்லையா? அதாவது இப்ப நிறையவே வந்து ஆட்-ஆன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி நிறைய மார்க்கர்ஸ் இருக்கு. அதை நம்ம ஆட்-ஆன் பண்ணி வந்து நம்ம பரிசோதனை செஞ்சுக்கலாம். ஸோ இப்ப சோர்வுனால வந்து இதை நம்ம செய்யறதா இல்லையான்னு தெரியாது. இப்ப நீங்களும் சொன்னீங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு ஆபத்தான ஒரு ஸ்டேஜ்க்கு போவோன்னு. பட் இருந்தாலும் எந்த வயதினருக்கு இது அதிகமா வரக்கூடும்? ஆக்சுவலி செரோசிஸ் நம்ம வந்து நம்ம மது அருந்ததுனாலையும் இல்லை ஃபேட்டி லிவர்னாலையும் செரோசிஸ் வந்து நான் பார்க்குற வந்து பேஷண்ட்ஸில் வந்து 40 வயசுல தான் வந்து நான் யங்கஸ்ட் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு 40 இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமாம் 40-45 வயசுல தான் ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்து இனிப்பு நீர் இருந்திருக்கலாம், இன்னும் அவங்களோட வந்து நடைமுறை வாழ்க்கையும் அவ்வளோ வந்து நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் முக்கால்வாசி நம்மளுக்கு இந்த மாதிரி ரெஃபரல் வர்றது வந்து ஒரு 50 ஒரு 60 வயசுல உள்ளவங்களுக்கு தான். ஃபேட்டி லிவர்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து தவறான உணவு பழக்கங்கள்னால அது ஏற்படக்கூடும். Yeah. ஸோ இது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு? ஆமாம், ஆக்சுவலி ஃபேட்டி லிவருங்கிறது ரொம்ப 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 காமன். முக்கால்வாசி நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ரத்த பரிசோதனை செய்யும் போது கூட நம்மளுக்கு தெரியலாம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செரோசிஸ் வராது. மேபி வந்து ஒரு 30 விழுக்காட்டினர்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து செரோசிஸ் வரும். அது ஏன் வருது? உங்களுடைய இனிப்பு நீர் வந்து கண்ட்ரோலில் இல்லாத சமயத்தில், உங்களுக்கு ஃபேமிலியில் யாருக்காவது செரோசிஸ் இருந்தால், நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் மதுவும் அருந்துனாக்கா, ஸோ இந்த மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இவங்களுக்கு தான் வந்து செரோசிஸ் வந்து வரலாம். ஸோ ஃபேட்டி லிவருங்க எல்லாருக்கும் வராது. இப்ப இந்த மதுபானம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மதுபான மேட்டர் ஒரு பக்கமா தள்ளி வச்சிருவோம். ஓகே. மதுபானம் அருந்தாதவங்க உணவு பழக்கத்தினால அதிகமா இந்த ஸ்டேஜ் A ஸ்டேஜ் B ல இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம்? உடற்பயிற்சி செய்கிறது. ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுனா ஆக்சுவலி வந்து சிம்பிளாக நான் பேஷண்ட்ஸை செய்ய சொல்வேன். நடங்க, டெய்லி நடங்க, இல்லாட்டி ஸ்விம்மிங் போங்க. ரெண்டாவது வந்து உங்கள் உணவு பொருட்கள் ஃபைபர் சாப்பிடுங்க, அந்த வந்து காய்கறி வகைகள் தானியங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, மாவு சத்தை குறைச்சிக்கோங்க. அப்புறம் மூணாவது வந்து பரிசோதனைக்கு போங்க. வந்து எப்போ இந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் செஞ்சு அல்ட்ராசவுண்ட் செஞ்சு உங்களை பார்க்குறாங்களோ அதுக்கு போங்க. அப்புறம் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு, நியூமோகாக்கஸ், இதுதான் வந்து நம்ம நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த தடுப்பூசியை அப்பப்போ சொல்லும் போது நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. சரி டாக்டர், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க. நம்ம கல்லீரல்களுடைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா வந்து ரத்த சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த லிவர் சிரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரத்த சுத்தப்படுத்துகிற விஷயம் வந்து பாதிக்கப்படுமா? அதனால பின் விளைவுகள் இல்லை பாதிப்புகள் ஏதேனும் இருக்குமா? ஆமாம், அது வந்து ஈரல் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட வந்து எடுக்கிற வந்து மாத்திரைகளை வந்து உடைச்சி அதை வந்து டீடாக்ஸ் பண்ணும். ஸோ அந்த டீடாக்சிஃபிகேஷன் வந்து ஒழுங்காக நடக்கலைன்னா நம்மளோட ரத்தத்தில் வந்து நச்சுப் பொருட்கள் தங்கலாம். ஸோ இந்த நச்சுப் பொருளில் முக்கியமானது வந்து அமோனியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமோனியா வந்து நம்ம மூளையில் போய் சேரும்போது தான் அந்த வந்து என்கேஃபலோபதி வரும். ஸோ இந்த என்கேஃபலோபதி வந்து செரோசிஸோட விளைவுகளில் ஒன்று. ஸோ அந்த என்கேஃபலோபதி வந்தாக்கா அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் குறையலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப தூக்கமாக இருக்கும், மேபி அவங்களுக்கு வந்து மறதியாக இருக்கலாம், ரொம்ப வந்து மோசமான நிலையில் அவங்க கோமால கூட இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க சோர்வு, அந்த மைண்ட் ஃபாகிங், இதெல்லாம் வந்து ஒரு சராசரி நாளில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு மன உளைச்சல் வந்தாலே இதெல்லாம் நடக்கும். ஆமாம். எந்த கட்டம், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் இது கூடுதலாக, இப்போ சோர்வுன்னு வரும்போதே அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும்ல, அந்த ஒரு அளவு என்ன? ஸ்டேஜ் சியில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக அறிகுறி வரும். இது வந்து நம்ம புற்றுநோய் கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புற்றுநோய் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு தெரியுது பாருங்க. என்ன நான் சொல்ல விரும்பலைன்னா, உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தாக்கா, ஈரலில் கொழுப்பு இருந்தாக்கா, உங்களுக்கு வந்து இனிப்பு நீர் இருந்தாக்கா, நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு மருத்துவரை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போலாம் வந்து இதை நம்ம செரோசிஸ், இந்த ஃபேட்டி லிவர் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறோம். ஸோ நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் போய் பேசிக்காக ஒரு பரிசோதனைக்காவது போங்க. ஒரு 40 வயசு நீங்கள் எட்டுனோன்னே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹெல்த்தி ஐஎஸ்ஜியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் போய் பரிசோதனை பண்ணுங்கள், இனிப்பு நீர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் செய்யலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
இல்ல பொதுவா சொன்னேன். எதுக்கு இந்த சைட்டை பாக்குறீங்க நீங்க? இல்ல பொதுவா சொன்னேன். வீட்ல யாரா எல்லாரும் பண்ணல நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணி காட்டி கொடுக்குறீங்க? நாங்க வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறோம். இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன அங்கமும் இருக்கு நம்ம கலைஞர்களுக்கு. தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. நம்ம பல பேர் ஹாக்கர் சென்டர்ல தினமும் சாப்பிடுறோம். ஹாக்கர் சென்டர் உணவு தானே, உணவு முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும்னு நம்ம விட்டுடுறோம். ஆனா ஹாக்கர் சென்டர் உணவை ஆரோக்கியமா சாப்பிட முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உணவோடைய மெயின் ஸ்டேப்பிள் ஒயிட் ரைஸ். ஆனால் இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். அதாவது நம்ம ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை வேகமாக கூட்டுற தன்மையுடையது. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெள்ளை சோறை கம்மியாக சாப்பிட்லாம். இல்லைனா வெள்ளை சோறுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம். ப்ரௌன் ரைஸில் வெள்ளை சோறோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. உங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் பிடிக்கலன்னா இருக்கவே இருக்குது சப்பாத்தி. கோழிக்கறி, மீன் கறி போன்ற நான்வெஜ் கரீஸை கம்மி பண்ணுங்க. ஏன்னா அதில் எண்ணெய் அளவு அதிகமாக இருக்குது. எண்ணெயில் பொரிச்ச உணவுப் பொருட்களையும் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கிரில் சிக்கன், கிரில் ஃபிஷ், அவிச்ச முட்டை போன்ற உணவு வகைகளை எடுத்துக்கலாம். அதிகமான காய்கறி வகைகளையும் சேர்த்துக்கலாம். நம் சுகாதார மேம்பாட்டு கழகம் மை ஹெல்த்தி பிளேட் அப்படிங்கிற விஷுவல் கைடை பரிந்துரைக்கிறாங்க. அதாவது கால்வாசி தட்டு சோறு அல்லது மற்ற தானிய வகைகள், கால்வாசி தட்டு அசைவ வகைகள், மீதி பாதி தட்டு பழங்கள் மற்றும் காய்கறிகள். உங்கள் உணவு பழக்கங்களில் நீங்கள் செய்கிற சிறிய மாற்றங்கள் நாளடைவில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். சக்தி கொடுத்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். லிவர் சிரோசிஸ் பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா டாக்டர்? நீங்கள் வந்து லிவர் சிரோசிஸ்லேயே ஸ்டேஜ் ஏபிசின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஏபிசியில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதோடைய சிகிச்சை முறை எப்படி இருக்கும்? ஸ்டேஜ் ஏ பற்றி பேசலாம். முக்கால்வாசி அது பரிசோதனை தான். ஸோ யூஸ்வலி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்போம். ரெண்டாவது வந்து ரத்தம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்டை கிளினிக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கால் வீக்கம் இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறது தான். அப்புறம் ஸ்டேஜ் சியில் வந்த சமயத்தில் நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாக்கா அதுக்கு நம்ம இப்போ சிகிச்சை செய்யலாம். லைக் வந்து கால் வீக்கத்துக்கு உங்களுக்கு மாத்திரை கொடுக்கலாம். அப்புறம் வந்து அந்த ஜாண்டிஸ் வரவங்களுக்கு ரொம்ப அரிப்பு இருக்கும், அதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மாத்திரை கொடுக்கலாம். இந்த பிரெயின் ஃபாக், அந்த என்கெஃபலோபதி வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மாத்திரை கொடுக்கலாம். ஸோ முக்கால்வாசி இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது அறுவை சிகிச்சை போற அளவுக்கு கட்டங்கள் இருக்கா டாக்டர்? புற்றுநோய் வந்தாக்கா அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து செய்யலாம். ஆனால் அந்த கால் வீக்கத்துக்கு, அந்த பிரெயின் ஃபாகுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்ய மாட்டோம். நீங்க ஆரம்பத்துல வந்து அந்த டிஷ்யூஸ் ஸ்காரிங்னு சொன்னீங்களா, அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்வாங்களா? இல்லை. ஏன்னா வந்து அந்த டிஷ்யூ ஸ்காரிங் வந்து ஓரளவுக்கு அது திருப்பி வந்து நல்லபடியாக வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஈரலுக்கு உள்ள பாதிப்பு நிறுத்தப்படணும். ஏன்னோ அந்த ஃபேட்டி லிவர் குறையணும், அந்த மத இருந்துதல், ஹெப்படைட்டிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த வந்து அந்த ஸ்கார் டிஷ்யூ வந்து போகிறதுக்கு வந்து அதுதான் வழி. ஸோ அதோட தொடர் கேள்விதான் டாக்டர். அதாவது ரீஜெனரேஷன், அதாவது கல்லீரலுக்கு வந்து மறுபடியும் அதை வந்து பழைய நிலைமைக்கு போகக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். ஆமாம். ஆக்சுவலி வந்து நம்ம ஈரல் வந்து உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு உறுப்பு. ஏன்னா உடம்புல வந்து அதை வந்து சீர்படுத்தி அதை திருப்பி தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற வந்து இயல்பு வந்து நம்ம ஈரலுக்கு ஒண்டி தான் இருக்குது. ஸோ உண்மையிலே நம்ம ஈரலை நம்ம நல்லா அன்போட பாதுகாத்து வந்து அதை வந்து அதுக்கு வந்து இன்னும் நல்லா பாதுகாத்து வந்தாக்கா அது நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து ஈடு கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம அதை அந்த லிவர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து திருப்பி வந்து ஆக்சுவலி அந்த லிவர்னால அதை வந்து உற்பத்தி செய்ய முடியும். உங்களுடைய லிவர், அதாவது கல்லீரலை பாசமா அன்பா பார்த்துக்கணும் டாக்டர் சொல்ற மாதிரி. சரி, முதல்ல ஆனு ஒரு கேள்வி கேட்கணும் துடிச்சிட்டு இல்ல இருக்கேன். என்னன்னா, இப்ப சில பேர் வந்து குணமடைஞ்சு வந்துருவாங்க. ஆனா சில பேர் வந்து அவங்களுடைய கல்லீரல் வந்து மோசமான ஒரு நிலையில இருக்கும் காலகட்டத்துல மாற்று அறுவை சிகிச்சை ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாமா சிங்கப்பூர்ல? ஆமாம், அதுதான் ஒரே தீர்வு ஆக்சுவலி. அந்த வந்து நம்ம செரோசிஸுக்கு க்யூர்ன்னு பார்க்கும்போது அது வந்து மாற்று சிகிச்சை தான். ஸோ அந்த வந்து ஈரலை எடுத்து ஒரு புதிய ஈரலை வந்து அந்த பேஷண்ட்டுக்கிட்ட புகுத்துறது தான் அது வந்து மாற்று சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஆனால் அது எல்லாருக்கும் உடனடியாக கிடைச்சிடாது இல்லையா? ஆமாம், அதுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம முதல்ல வந்து அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். அதுக்கு நம்மளுக்கு ஸ்காரிங் சிஸ்டம்னு இருக்குது. நம்ம வந்து அப்புறம் வந்து நீங்கள் அந்த டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நேஷ்னல் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்
டெஸ்ட்னு இருக்குது. அதில் வந்து சிங்கப்பூரில் உள்ள எல்லா பேஷண்ட்ஸும் அதில் இருப்பாங்க. ஸோ யாருக்கு வந்து முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல வந்து அந்த ஈரல் கிடைக்கும். தீர்வு இருக்கு, ஆனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால எதுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளே பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறது தான் இங்க நாங்க வலியுறுத்த விரும்புறோம். சரியா சொன்னீங்க கார்த்திக். இந்த நேரத்துல நம்ம ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆனந்த்க்கும் காயத்ரிக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. Yes. அதை பார்ப்போம் இப்ப. இது பேசுவோம் நடவடிக்கை நேரம். இப்ப நம்ம கலைஞர்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வண்ணமா பல தண்ணி வச்சிருக்கோம், கல் இருக்கு, மண் இருக்கு, ஒரு போல் இருக்கு. இதெல்லாம் நீங்க அதுவா பார்க்க கூடாது. அதாவது அந்த கல் மண்ணுங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. இந்த பானங்கள் என்ன அப்படிங்கறது நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன். இந்த போல் வந்து நம்மளுடைய உடல், அந்த சீஃப் வந்து நம்மளுடைய கல்லீரல். சரி, முதல்ல நம்ம கலைஞர்கள் வந்து ஒன்னொன்னா அந்த உடலுக்குள்ளார போட போறாங்க. எதை போட போறீங்க காயத்ரி? ஆனந்த் நீங்களும் எடுத்து போடலாம். வாங்க எடுங்க, வாங்க, குச்சப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சாப்பிடுற ஆரோக்கியமான உணவுகள், உணவுகள். சத்து நிறைந்தது, புரதச்சத்து நிறைந்தது, எல்லாமே இதுல இருக்கு. அப்போ பச்சை தண்ணி எடுங்க. தண்ணி, நீங்க நினைக்கிற பச்சை தண்ணி இல்ல. இது என்ன தண்ணி சொல்லுங்க? அதாவது மதுபானம். இந்த மதுபானம் நம்ம உடலுக்குள்ளார போகுது. இப்ப இது என்னது? இந்த இது வந்து டாக்ஸின்ஸ், அதாவது நம்ம உடலுக்குள்ளார போகக்கூடிய நச்சு பொருட்கள். போயிருச்சு. பர்கரு, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இதெல்லாம் அடங்கி இருக்கிற அந்த கொழுப்பு சத்து, இதுதான் ஃபேட்ஸ். போடுங்கம்மா. என்ன மாதிரியே இருக்குல்ல? இல்ல என்னதான் என்னதான் இப்பதான் நடவடிக்கையே ஆரம்பிக்குது. இப்ப நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பியும் அதே ஜாருக்குள்ளார போடணும். இந்த சீஃபை வச்சு. என்ன பேசுறீங்க நீங்க? முயற்சி சாத்தியமான பண்ணுங்க. விஷயமா அது? முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க. பெரியவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி சொல்றவங்க தான் பெரியவங்கன்னு அர்த்தம். சரி, பரவாயில்ல. அதாவது நீங்க உள்ளுக்கு போட்ட அந்த மது, அப்புறம் அந்த கொழுப்பு, அதுக்கப்புறம் என்ன போட்டோம்? நச்சு பொருட்களா? Toxins. நான் போட்டதும் நீங்க போட்டதும் மிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமி, இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்? இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்லீரலுக்கு வந்து ஓரளவுக்கு தான் உதவி பண்ண முடியும். என்னது, அந்த நச்சு பொருட்கள் ஆகட்டும், இல்ல இந்த டீடாக்சிஃபை பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஓரளவுக்கு இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஜ் சியா கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம். அத கல்லீரலை நம்ம பத்திரமா டாக்டர் சொன்ன மாதிரி அன்பா, பாசமா, லவ்வோட நம்ம பாத்துக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. டாக்டர், சோ இப்ப லிவர் ஹெல்த், லிவர் சிரோசிஸை தவிர்க்கணும்னா இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம ரசிகர்களுக்கு? ஈரல் ஒண்ணு தான் இருக்கு. ஐயையோ. நிறைய ஃபைபர், நார் சத்து சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, முக்கியமா பரிசோதனைக்கு போங்க, மது அருந்துதலை தயவு செய்து குறைச்சிக்கோங்க. சரி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்மளோட சேர்ந்து கலந்து அவங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கேட்டாங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்முடைய ஆனந்த், காயத்ரிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. அதே நேரத்துல டாக்டர் கலையரசி உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. பேசுவோம். இந்த நிகழ்ச்சியோட முக்கிய குறிக்கோளே உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக இல்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்க பகிர்ந்துக்க விரும்புறோம். இன்னைக்கு கல்லீரல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். நிறைய கேள்விகள், உங்களுடைய கேள்விகளை நாங்க கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். இறுதியா நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இருக்கிறது ஒண்ணு அன்பா பாத்துக்குங்க. அதுவும் உங்களை கண்டிப்பா பாத்துக்கோ. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட மீண்டும் நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது கார்த்திகேயன் சோமசுந்தரம், ஷாமினி குணசேகர். இது பேசுவோம். எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.